ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவு யாருக்குன்னு கேட்டிங்கன்னா, நடிகர்களை ஃபாலோ பண்ணுற, அவங்கள ரோல் மாடலாக வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு தான் அந்த பதிவு. ஏன்னா இன்றைக்கி ரோஜா கூட்டம் திரைப்படம், அந்த படத்தில் நடித்த ஸ்ரீகாந்துங்கிற நடிகர் வந்து போதைப்பொருள் பழக்கத்துக்கு அடிமையாகி இப்போ வந்து சிறையில் இருக்கிறாப்புல. அதுக்கப்புறம் நடிகர் கிருஷ்ணா, கழுகு திரைப்படத்தில் நடித்த நடிகர் கிருஷ்ணாவும் அந்த மாதிரி போதைப்பொருளில் சிக்கி இப்போ வந்து போலீஸ் விசாரணையில் இருக்கிறார். அதாவது நடிகர்களை பார்த்து பல விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். சில நடிகர்கள் வந்து மக்களுக்கு வந்து பல உதவிகள் செய்கிறாங்க, பல நன்மைகள் செய்கிறாங்க. இப்போ எடுத்துக்காட்டுக்கு பார்த்திங்கன்னா, நடிகர் சூர்யா அவர்கள் அகரம் ஃபவுண்டேஷன் சொல்லி படிக்க வசதி இல்லாத குழந்தைகளுக்கு படிக்கிறதுக்கு அவங்க என்ன படிக்க ஆசைப்பட்றாங்களோ அதுக்கான உதவியை செய்கிறாரு. தல அஜித்து பார்த்திங்க அப்படின்னா சைலண்டாக உதவி பண்ணுறாரு. அவர் உதவி பண்ணுறது வந்து யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. ஆனால் அவர்னால் பல பேர் பயனடைஞ்சவங்க இருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ விஜய் கூட பார்த்திங்கன்னா, கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து நிறையா மார்க் எடுத்த குழந்தைகளுக்கு நிறையா பரிசுகளை கொடுக்குறாரு, ஊக்கப்படுத்துகிறாரு, என்கரேஜ் பண்ணுறாரு. இந்த மாதிரி நடிகர்கள்டேருந்து நல்ல விஷயங்களை எடுத்து அவங்க ரசிகர்களாகிய நீங்களும் பண்ணுங்கள். தயவுசெய்து இந்த நடிகர்கள் போதைப் பொருள் பயன்படுத்துகிறாங்க, வைக்கிறாங்க அப்படின்ட்டு நீங்களும் அதில் வந்து சிக்கிறாங்க நண்பர்களே. ஏன்னா போதைப் பொருள் நாட்டுக்கும் கேடு, வீட்டுக்கும் கேடு, நமக்கும் கேடு. அதனால் தயவுசெய்து அதில் போய் யாரும் அடிக்ட் ஆகிடுறாங்க. இது போன்ற நல்ல வீடியோவோடு மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.